ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிப்போமா? பக்கம் 686 பக்கம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம், வருகைக்கு மிக சமீபத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம காண போகிறோம். அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று வாசிப்போம். ஒரு வசனத்தை 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும் பொருட்டு ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? சமாதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற, நீங்க அதுக்கு முன்னாடி போய் நீங்க வாசிச்சு பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி நம்ம இருக்கணுமா? சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அருளி அவர் நம்மளை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறாராம். இன்னைக்கு பாருங்களேன், அநேகர் இன்னைக்கு உலகத்தில் சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி அங்கும் இங்குமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க சொல்லுகிறதான அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு சமாதானத்தை தரும் என்று நம்பி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி இந்த உலகம் தருகிற சமாதானம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் தருகிறதான நிம்மதி அது நிரந்தரமானதல்ல. அது நிம்மதியே இல்லை, அது சமாதானமே இல்லை என்று தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் பரலோகத்தில் இருக்கிற சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால நம்மளை என்ன பண்றாராம்? கர்த்தர் நிறைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல், சமாதானம்னா என்ன அர்த்தம்? ஒரு அமைதி நிலை, ஒரு சாந்த நிலை. தேவன் நம்மளை அநேக காரியங்கள்ல அமைதிப்படுத்துகிறார்னா என்ன? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு என்ன சொல்றது, ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறோம். யாராயிலும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதா? யாராயிலும் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு சமாதானம் சொல்ல மாட்டாங்களா? பவுல் சொல்றாரு, எப்பெல்லாம் திருச்சபை மக்களை பார்க்க போறாரோ, எப்பெல்லாம் தேவனுடைய ஊழியர்களை பார்க்க போகிறாரோ, அவரால் உருவாக்கப்பட்ட ஊழியர்களை பார்க்க போறாரோ, போன உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ அவ்வளோ பெரிய வார்த்தை அது இல்லை? அவ்வளோ ஒரு, என்னுடைய பையன் பிறந்து கொஞ்ச நாளில் அவனுக்கு பேரெல்லாம் வச்சாச்சு. ஒரு ஏற்கனவே இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அவங்க எங்களை ஃபோனில் அழைக்கும் போது ரொம்ப அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நீங்கள் வந்தாலே ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபத்துக்கு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நாங்கள் நினச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் இவ்வளோ கண்ணீரோடு நம்மளை கூப்பிட்றாங்களே, நம்ம போய் அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? இவ்வளோ வேதனையோடு நம்மளை கூப்பிட்றாங்களே, அவங்களுக்கு என்ன நம்ம போய் சொல்ல முடியும்? என்ன வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே, ஆவியானவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க, நீங்கள் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. அவங்க நாங்கள் போகும்போது நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஆறுதலை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தாகத்தோடு பாரத்தோடு அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போதே, பைக்கில் போயிட்டு இருக்கும் போதே
ஜெபம் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே என் பையன் பேர் வந்து சாம் கில். கில் அப்படின்னா எபிரேய வார்த்தை. அது எபிரேய வார்த்தையில் நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாய், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் என்ற அர்த்தம். அவனை பார்த்ததுமே நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அந்த அம்மா அழுது கூப்பிட்டாங்க பாருங்க. அவங்க கண்ணீரெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில அவனை பார்த்ததுமே. அப்போ தான் நான் நினச்சேன், உண்மையாலுமே நம்ம பேரெல்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. சும்மா சாதாரணமாக யாருக்கும் பேர் வச்சிட முடியாது. ஆண்டவர் முன் குறித்த பேர் தான் நம்ம மனசில் தோன்றும். அதை தான் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கும் வைப்போம். அப்போது அந்த ஜாய், அந்த பேருக்கு ஏற்றது மாதிரி அவனுடைய பேர் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவனை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் யார் நிமித்தமாக அந்த வீட்டுக்கு சமாதானம் வரணுமா? சொல்லுங்களேன், நீங்கள் பைபிள் படிச்சிருக்கிறீங்க. யார் நிமித்தமாக வரணும்? நம்ம சமாதானத்தோடு போனால் தான் அந்த வீட்டுக்கு சமாதானம். நம்முடைய சமாதானம் தான் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி துக்கத்திலையும் வேதனையிலையும் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. இன்னும் பாருங்களேன், வேத வசனத்தின்படி நம்ம பேசுவோம். அநேகர் சமாதானத்தின் பேரில் ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்களாம். வாசிங்களேன் அந்த வசனங்களை. எரேமியாவின் புஸ்தகத்தில், அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 8:11 ஒருத்தர் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 6:14 ஒருத்தர் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 9:8 ஒருவர் எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் வாசிங்க, எசேக்கியேல் 13:10 வாசிப்போம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை என்ன பண்றாங்களா, மோசம் போக்குகிறார்கள். அல்லேலூயா. பாருங்களேன், சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜனங்களை மோசம் போக்குறாங்க. இன்னைக்கு பாருங்களேன், பெரிய பெரிய வெளிப்படையாக சொல்றதுனால ஒன்றும் தப்பே இல்லை. நிறைய ரிலீஜியஸ் தலைவர்கள், லீடர்கள் என்ன பண்றாங்க, சமாதானன்ற வார்த்தையை வச்சு, நிம்மதின்ற வார்த்தையை வச்சு இன்னைக்கு அநேகரை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்கள், அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க, அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் எசேக்கியேல் வாசிக்கிறோம். சமாதானம் இல்லாது இருந்தும் என்ன சொல்றாங்களாம், சமாதானம் சமாதானம் சொல்லி ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், மோசம் போக்குகிறார்கள். இன்னொரு வசனத்தை எடுத்தவங்க வாசிப்போம். 6:14 எரேமியா 6:14. சமாதானம் இல்லாது இருந்தும், அதுதான் முதல்ல வாசித்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் எசேக்கியேல் சொன்னேன். சரி, 8:11 வாசிங்க. எரேமியா 8:11. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்களாம். அல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு வாங்க, என்னை தேடி வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்றேன், அது தரேன், இது தரேன், நிம்மதி தரேன், இந்த பீடத்துக்கு வாங்க, அந்த யாக பீடத்துக்கு வாங்க, அந்த பீடத்துக்கு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, இந்த சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். உங்களை என்ன பண்றாங்களாம், மேற்பூச்சாய் பூசுகிறார்களாம். மேற்பூச்சாய் பூசி அந்த ஜனங்களுடைய காயங்களை ஆற்றாம, அந்த காயங்களை எப்படி பண்றாங்களாம், இப்போ பாருங்களேன், ஒரு காயப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எய்டு எதுக்கு, ஒரு மேற்பூச்சி. என்ன இந்த காயம் என்ன ஆகிடக்கூடாது, பெருசாகிடக்கூடாது. அடிப்பட்ட உடனே போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. எதுக்கு, அது என்ன ஆகிடக்கூடாது, அது பெரிய காயமாகிடக்கூடாது, செப்டிக் ஆகிடக்கூடாது, அது நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முதல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க, மேற்பூச்சாய் பூசி கொண்டிருக்கிறார்கள். சமாதானன்ற வார்த்தையில, நிம்மதின்ற வார்த்தையில, ஒரு அமைதி நிலைன்ற வார்த்தையில சில போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அமைதி பீடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அமைதி நிலை. நம்ம அந்த யோகாலாம் அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி கிளாஸ்லாம் போகாதீங்க. அதுக்கு அதே மாதிரியே ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து பாருங்களேன், அதை விட ஒரு பெரிய நிம்மதி வேற எங்கேயும் இல்லை. யோகா கிளாஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஃபீஸும் வாங்குறான். நம்ம ஜனங்களே, நம்ம ஆவிக்குரியவங்களே அதை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோகா கிளாஸ் சேர்த்து விட்டுறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கராத்தே கிளாஸுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவன் போய் சண்டை போடணும்னு. அமைதியாக இருக்கிறவன என்ன பண்ணுறாங்க, சண்டை போட தூண்டுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறவனை அமைதிப்படுத்துறதுக்கு என்னது, யோகா.
இதெல்லாம் பிசாசு உலகத்தை தான் பாருங்களேன். சமாதானமே இல்லையா இந்த உலகத்தில் இருக்கிறது, எதுவுமே சமாதானம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நிம்மதியை கொண்டு வராது. இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது. ஆனாலும் சமாதானம்ன்ற பேர்ல நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை என்ன பண்றாங்க, மேற்பூச்சாய் பூசி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை அதை தேடி தான் என்ன பண்றாங்க, வேகமாய் பணங்களை செலவழிச்சு விரயமாக்கி அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் யார்கிட்ட தாங்க இருக்குது? கர்த்தரிடத்துல மட்டும்தான். அல்லேலூயா. வாசிப்போம் சில வசனங்களை. 26ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவருக்கு என்ன கொடுக்குறீங்களா? சமாதானத்தை, பூரண சமாதானத்தை கொடுக்கிறாராம். அறகுறையா அல்ல, அறகுறையான சமாதானம் அல்ல. சில வீட்டுக்கு போனோம்னா ஆண்டவரை தாங்க தேடுறேன், ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஆண்டவரை தான் ஆராதிக்க வந்துட்டு இருக்கிறேன், ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆனா சண்டை. ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆனா என் வீட்டில் பிரச்சனை குறைஞ்ச பாடு இல்லை. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தேவன் உங்களை பூரண சமாதானத்தினால் நிரப்புவாராம். எப்படி நிரப்புவாராம், எப்படி இருந்தால் நம்மளை நிரப்புவாராம். அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட அவரே நம்பி இருக்கிறவனுக்கு தான் பூரண சமாதானம். அல்லேலூயா. ஆமா, நம்ம அவரை நம்பாம பாதி அவரையும் பாதி உலகத்தையும் நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. இந்த சமாதானன்றது எதை சார்ந்தது அப்படின்னா மாம்சீகத்தை சார்ந்தது. நமக்கு சரீரத்தில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சோர்வு வரும், அங்கே ஒரு பிரச்சனை வரும், அங்கே ஒரு சமாதான கேடு வரும். பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. சண்டை எதனால வருது? யாராவது சொல்ல முடியுமா? சண்டை எதனால வருது? அது சமாதானம் இல்லாதனால வருது. ஏன் சமாதானம் இல்லை? அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால. ஓகே, குட் ஆன்சர். அடுத்து, அன்பு குறையிறதுனால சண்டை வருது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் புரிஞ்சு கொள்ளுகிறது. அதில் என்ன ஆயிருது, சண்டை வருது, சமாதானம் இல்லாமல் போயிடுது. வேற எதுமா? ஆமாம் ஆமாம், நம்ம பேசுகிறத சகிச்சிக்க முடியல. பாவம், அவங்க பேசுகிறது நம்மளால் சகிக்க முடியல, நம்ம பேசுகிறது அவங்களால சகிக்க முடியல. 2 பேரும் பண்ணுறது உலகம் பார்க்குது, அதுவும் சகிக்க முடியல. சமாதானம் இல்லாமல் போயிடுது. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை. வேற அது ஸ்பிரிச்சுவலுக்குலாம் அப்புறம் வரலாம். குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? ஆமாம், பார்த்தீங்களா, மெர்லினுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுது. பலவீனமாக இருக்கும்போது வரும் பாருங்க டென்ஷன். ஆமாம், அதுக்கு அதே அநேக முறை அப்படி தான் போய் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தலைவலி வந்துடும், உடனே ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, பலவீனமாக இருக்கும்போது அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா அங்கே என்ன வருது? சண்டை வருது. சரி, இது அத்தனையுமே எதை சார்ந்தது? எதை சார்ந்தது? நம்முடைய மாம்சீகத்தை சார்ந்தது. நம்முடைய மாம்சீகத்தில், சரீரத்தில், நம்முடைய எண்ணங்களில் திருப்தி இல்லாமல் போகும்போது தான் என்ன வருது? சண்டை வருது. சண்டை வர்றதுனால என்ன ஆயிடுதாங்க? சமாதானம் இல்லாமல் போயிடுது, அங்கே அமைதி இல்லாமல் போயிடுது. சண்டைக்கு ஆப்போசிட் என்ன? சண்டைக்கு எதிர்மறையான வார்த்தை என்ன? அமைதி. அமைதிக்கு எதிர்மறையான வார்த்தை சண்டை, சச்சரவு. ஏன் பிரச்சனை வருது? ஏன் போராட்டம் வருது? ஏன் அங்க சண்டை வருது அப்படின்னா அவரை முழுமையாய் நம்பி இல்லாதனால, அவர் மேல அவரை உறுதியை பற்றி கொள்ளாதனால நம்முடைய சுயத்தையே நம்ம அதிகமாக பேசுகிறோம். நம்முடைய சுயம் என்ன ஆகலை? சாகடிக்கப்படலை. நம்முடைய அன்பையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லை? சமாதானம் கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரும்போது சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் என்ன செய்யணுமா? காணப்பட வேண்டும். அப்போனா என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக திருப்திகரமான காரியங்கள், சுய காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும்? தரைமட்டமாய் அழிக்கப்பட வேண்டும். அப்போ குடும்பத்தில் சண்டை வருமா? வருமா? வரவே வராது. கணவன் மனைவியை பார்த்து சொல்ல மாட்டாரு, இவங்க மதிக்கிறதே இல்லைன்னு என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லவே
மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெருசு இல்லை. அதை பெருசுப்படுத்தாம நம்ம அதை குறித்து பேசாம நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அவரையே நம்பி இருக்கும் பொழுது, உண்மையை சொல்றேங்க, ஆண்டவரை நம்பி இருந்தா உங்களுக்கு தேவையான கனம் கிடைக்கும். ஆண்டவரை நம்பி இருந்தா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரை நம்பி இருந்தா நீங்க என்ன உங்க மனைவிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அல்லது உங்க கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறீங்களோ அது ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம மனுஷங்கிட்ட மாம்சீகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட மாம்சீக காரியங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிரச்சனை. அதனால தான் சமாதானம் இல்லாம அங்க போய் விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? சமாதானத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவன் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? ஏசாயா 26:3. உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அவர் சமாதானத்தோட நம்மை என்ன பண்றாராம்? தூங்க பண்ணுகிறாராம். சங்கீதம் 4:8 வாசிப்போம். சங்கீதம் 4:8. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சமாதானத்தோட தூங்குறோம்? எத்தனை பேர் நம்ம சமாதானத்தோட தூங்குறோம்? பிரச்சனைகளை கண்டு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கண்டு, சோர்வுகளை கண்டு நம்ம நிம்மதி இல்லாமல் அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ராத்திரி தூக்கமே வரதில்லைங்க. ஒரு ஐயா வருவார், இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயா சொல்லுவாங்க, ராத்திரி எனக்கு 2 இன்ஜெக்ஷனாவது என்ன செய்யணும்? போடணும். எதுக்கு? தூக்கம் வர்றதுக்கு. 2 ஊசியாவது நான் என்ன செய்யணும்? போட்டால் தான் தூக்கம் வரும். அவங்க பொண்ணு சொன்னுச்சு, ஒரு நாளைக்கு எப்படியும் முன்னாடிலாம் எப்படியும் 6, 7, 8 ஊசி கிட்ட போட்டுருவாரு. அப்படி இருந்தும் ராத்திரி என்ன செய்ய மாட்டாராம்? தூங்க மாட்டாராம். அவருக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல சொந்த பந்தங்களை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆனால் என்ன இல்லை? தூக்கம் இல்லை. மனசில் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள மனசை அழுத்தி கொண்டிருக்கிறது. வந்தாங்க இன்னைக்கு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி போன வாரம் உங்களுக்கு சத்தம் போட்டு கூட வந்தேன். நீங்கள் முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் போடுற அந்த எண்ணத்தையே என்ன செஞ்சுருங்க? மறந்துடுங்க. நான் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகம் கிடைக்கணுன்ற அந்த நம்பிக்கையை விட நீங்களும் என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். நீங்களும் என்ன செய்யணும்? அதை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். நான் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் போய் இன்ஜெக்ஷன் போட்டு தான் எனக்கு தூக்கம் வரணும்னு நீங்கள் அந்த மைண்டில் நினைக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போடுறேன்னு கிளம்பிட்டு வந்து நேராக இங்கே வீட்டுக்கு வந்துடுவார். இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அல்லேலூயா. 8 ஊசி போட்டுட்டு இருந்தவர் இன்னைக்கு 1 ஊசி போடுற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இன்னும் பூரண சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. பூரண சமாதானத்தை பெற்றவன் ராத்திரி என்ன செய்யறானா? நல்லா தூங்குறான். எனக்கெல்லாம் நல்லா தூக்கம் வரும். ஆமாம், என்ன கவலை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நல்லா என்ன செய்வேன்? தூங்கிடுவேன். மதிய நேரத்தில் தூங்குறது கிடையாது. நைட்டு தூங்கணுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும். அதுதாங்க நல்ல தூக்கம். கனவு வரக்கூடாது, சொப்பனம் வரக்கூடாது, நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, நைட்டு தூங்க உண்மையாலுமே டெட் ஆயிடணும். அதுதான் தூக்கம். என்ன ஆகிடணும்? ஆமாம், ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. நல்லா தூங்கி நல்லா காலைல என்ன செய்யணும்? ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும். ஆண்டவர் அதை தர்றாராம். அந்த ஐயா சொன்னாங்க, நான் அந்த ஊசி போட்டு தான் எனக்கு ராத்திரி தூக்கம் வருதுங்க, ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் உடனே தூக்கம் வந்துடுதுன்றாரு. சர்ச்சுக்கு வந்து உட்காந்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுறாராம்? அவ்வளோ தூக்கம் வருதுன்றாரு. அப்போ நான் முதல்ல அந்த ஐயாவை சரி சோர்ந்துடக்கூடாதுன்றக்காக சொன்னேன், வீட்டில் தான் தூக்கம் வரல, சர்ச்சில் வந்து தூங்குறீங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சர்ச்சில் வந்து அது என்ன செய்யுது? தூக்கம் வருதில்ல அப்படின்னு. அப்புறம் போக என்ன சொன்னார்? நீங்கள் பேச ஆரம்பிச்சோடனே தூக்கம் வருது பாஸ்டர். அது எல்லா பேத்துக்கும் வர்றது தான், உங்களுக்கு மட்டும் இல்லை. பேச ஆரம்பித்தோடனே என்ன ஆயிடுது? தூக்கம் வந்துடுது. பாட்டு பாடும் போதெல்லாம் தெரியல, நீங்கள் மைக் எடுத்து ஏதோ வசனம்னு பேச வரீங்க, அப்போ தூக்கம் வந்துடுது. அப்போ சொல்லி ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்கள் அதை கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் நல்லா தூங்குவீங்க. அது பிசாசுக்கு என்ன செய்யலை? பிடிக்கல. அதனால்
என்ன செய்யுங்க, ஊசின்ற வார்த்தை என்ன செஞ்சிருங்க, மறந்துடுங்க. ஊசி போடுறதையே நினைக்காதீங்க. ராத்திரி போயிட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு அவர் 12 மணிக்கு வரைக்கும் முழிச்சிருக்கிறதெல்லாம் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு. அது அந்த மைண்ட் செட்டப் வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் அவர் புத்திமதி சொல்லி, நீங்கள் ஊசி போடுறத மறந்துடுங்க, ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் ஒரு பூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் தைரியப்படுத்திட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருக்காக ஜெபிங்க. அவர் பேர் சண்முகம், அவர் பேர். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சௌராஷ்டிரா குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஓகே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் அருமையான பாக்கியமாக தான் சேரும். அவங்க தான் அவங்களெல்லாம் ஆண்டவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மாமியார் வீட்டில் 3 வீடு இருக்கிறது. அங்கே 3 வீட்லேயும் இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் குடிவர செய்து அவங்களுக்காக டெய்லியும் போக முடியல, வாரந்தோறும் போய் கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள ரட்சிப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அருமையான நம்ம தனலட்சுமி, விஎஸ் கோட்லேருந்து வர்ற அருமையான தனலட்சுமி, அவங்களுக்கு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரொம்ப அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும். போன முறை ஒரு முறை திருமணமாகி அந்த திருமணம் டிவோர்ஸ் பண்ணி அந்த திருமணத்தின் போது ஒரு குழந்தை பிறந்த அபார்ட் ஆனது. அதுக்கு பிறகு இப்போது மறுபடியும் திருமணம் செய்து அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கும். அது பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் ஜெபம் பண்ணி போய் ஆப்ரேஷன் பண்ணுற முந்தின நாள் கூட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க நல்ல ஒரு பிரசவத்தை கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோட 2 பேரையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு தூங்கும் போது கூட சமாதானத்தோடு நமக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், யார் மூலியமா நமக்கு சமாதானம் கிடைக்குதான்? ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்னொருவர் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் யார் மூலமாய் நமக்கு சமாதானம் வந்திருக்குதா? இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அவர் மூலியமாய் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சமாதானம் கிடைத்திருக்கிறது. ஆமென். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன? நீங்கள் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சாராம்? கல்வாரி சிலுவையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஏன் அப்படி அவர் சமாதானத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கணும்? ஜனங்களுடைய இந்த சமாதான கேடையெல்லாம் நீக்கி போடணும். ஜனங்களுடைய சண்டைகள் இருந்து, அந்த போர்ல இருந்து, உலகத்து 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற போர், வார், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் என்ன பண்ணாரா? தன்னை ஜீவனையே கல்வாரி சிலுவையில் கொடுத்தாராம். நாம சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அவர் பேரே என்னது? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, யாரும் அவரு? சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அந்த அவர் சமாதானம் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக, சமாதானத்தை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை என்ன பண்ணாராம்? அவரு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இந்த சமாதானம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு பிறந்ததன் மூலமாய் வேத வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலேயே சமாதானம் உண்டாச்சாம். அப்ப பரலோகத்துல சமாதானம் இல்லாத இருந்துச்சா? பரலோகத்துல சமாதானம் இல்லாம இருந்ததா? சொல்லுங்களேன். பரலோகத்துல சமாதானம் உண்டானது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினாலே. பரலோகத்துல என்ன ஆச்சாம்? சமாதானம் உண்டானது என்று நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம். ஏன் அப்ப முன்னாடி இப்ப சமாதானம் இல்லாம இருந்ததா பரலோகம்? அப்ப பரலோகத்துல சமாதானம் இல்லாமலாம் இருக்குமா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும்பும். நீங்க கேட்க மாட்டீங்க, நானாவது கேட்கிறேன். இப்படி கேள்வியெல்லாம் எழும்பும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பரலோகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தது அப்படின்னா அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தின்படி செயல்படக்கூடாது என்பதற்காக ஒருத்தன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டு இருக்கிறான். யாரு? பிசாசு. அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தது. அதனால அங்க சமாதானம் இல்லாம இருந்தது என்ற அர்த்தம் அல்ல.
அங்கே இயேசு பிறந்ததன் மூலமாய், இயேசு கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தது மூலமாய், உயிரோடு எழுந்தது மூலமாய் எங்க சமாதானம் உண்டாச்சான்? பூமியில மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் சமாதானம் உண்டானது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன செய்யறாராம்? சமாதானத்தை கொடுக்கிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் யாருக்குள்ள காத்துக்கொள்ளுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம்? ஏன் இயேசு நம்முடைய வீட்டின் தலைவர் என்று சொல்லுகிறோம்? ஏன் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா சுகம் உண்டாகும் சொல்றோம்? ஏன் இயேசுவை மரித்து கிடக்கிறதா அந்த பெண்ணை எழுப்ப வேண்டும் என்று அழைத்தார்கள்? ஏன் இயேசுவை திருமணத்திற்கு அழைக்கணும்? ஏன் இயேசுவை லாசருவின் அந்த கல்லறையில் அவனை வெளியே எடுக்க வேண்டும் என்று ஏன் அவரை அழைக்க வேண்டும்? ஏன்னா சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பாடுகள், என்ன உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? இயேசுவை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் நமக்கு என்ன செய்கிறவர்? சமாதானத்தை கொடுக்கிறவர். ஏதாவது வந்துருச்சு, வேதனை வந்துருச்சுன்னு உடனே கணவரை நோக்கி கூப்பிடக்கூடாது. எப்பா இங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வழி வந்துருச்சா, வேதனை வந்துருச்சா, யாரை கூப்பிடுங்க? இயேசுவை கூப்பிடுங்க. ஏன்னா அவரிடத்துல தான் சுகம் உண்டு, அவரிடத்துல தான் பலன் உண்டு, அவரிடத்துல தான் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்துல தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு. பாருங்க, இந்த வசனம் சொல்லி அழகா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுங்களேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. யாருடைய சமாதானம் அவனுடைய இருதயத்தில் ஆளணுமா? தேவ சமாதானம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் பொழுது அந்த சமாதானத்தின் மூலமா, அதான் நான் சொல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம சமாதானத்தோடு வீட்டுக்குள்ள போனாதான் அந்த வீட்டுக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். நான் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சமாதானமா ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம சமாதானம் இல்லாம போய் அந்த வீட்டினுடைய சமாதானத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் சமாதானத்தை வச்சிருப்பார் ஆண்டவர், ஒரு கிருபை வச்சிருப்பார். அவங்க கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாவே என்ன ஆயிடும்? சரி செஞ்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு நம்மளே ஆண்டவர் கொண்டு போகிறார்? ஊழியக்காரன் எதுக்கு அங்கே கொண்டு போகிறார் அப்படின்னா, எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் அங்கே இன்னும் கொஞ்சம் பூரணப்படுத்தும் அவங்கள. அல்லேலூயா. ஏன் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறோம்? ஏன் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு காலை மிதிச்சா போதும், அவங்க வாசலை மிதிச்சா போதும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் அவங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், தேவன் அவங்க மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு தெரிந்தெடுத்துல வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான நோக்கத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறார். அவங்க வரும்பொழுது இன்னும் கூட பூரணமாகும். அல்லேலூயா. ஒரு பலவீனம் வந்த உடனே முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணுமா? சபையின் மூப்பர்கள் இடத்துல போய் சொல்லணுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட சொல்லக்கூடாது? ஃபர்ஸ்ட் பாஸ்டர்ட்ட கூட சொல்லக்கூடாது. யார்கிட்ட போய் சொல்லணும்? மூப்பர்கிட்ட போய் சொல்லணும். எத்தனை பேர் மூப்பர்கிட்ட சொல்றோம்? எத்தனை பேர் மூப்பர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் மூப்பரை யாருன்னு தெரியலங்கிறீங்களா? மூத்த விசுவாசிகள், அதாவது ஆண்டவருக்குள்ள நல்ல அனுபவம் உள்ளவங்க, அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? மூப்பர்கள் என்று அழைக்கிறார்கள். இவங்க தான் நம்ம பிரத்யேகமாக சொல்லவும் முடியாது. ஆண்டவர் பாருங்களேன், அதெல்லாம் நிறைய அந்த தெரிந்தெடுப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவங்க தெரிந்தெடுப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். மூப்பர்களை தெரிந்தெடுப்பது, அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பது. வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. சீசர்கள் பெருகின போது பாருங்களேன், எதனால அங்கே தெரிந்தெடுப்பு வந்துச்சான்? ரொம்ப பெருகிட்டாங்க. வெயிட் பண்ணுமா? இப்போ யார் என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ சர்ச்சில் நிறைய பேர் க்ரோத் ஆகிட்டாங்க அப்படின்னா, உண்மையே சொல்கிறேன், நம்மலாம் திணறிடுவோம்.
யாரை என்ன ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மனநிலைமை. நான் இதை செய்யணும், நான் அதை செய்யணும், அவங்கள இது பண்ண வைக்கணும், அப்படி பண்ண வைக்கணும், பாட வைக்கணும், பிரசங்கம் பண்ண வைக்கணும், ஜெபிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஒரு பக்கம் மண்டமெல்லாம் குழம்பி இருப்பார். இதுக்கடையில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனைலாம் வரும். என்னது, பாஸ்டர் அவங்களே ஏற்றிட்டு இருக்கிறாரு, இவங்களே ஏற்றிட்டு இருக்கிறாரு, நம்மளை விட மாட்டேங்கிறாரு, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே என்ன ஆயிருதுன்னா சமாதான கேடை கொண்டு வருகிறது, உள்ள சமாதான கேடை கொண்டு வருகிறது. அதனால தான் பாருங்களேன், சீசர்கள் பெருகிட்டாங்க. பெருகினதுனால என்ன ஆயிடுச்சு வாசிங்க. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஒரு கூட்டம் எழும்பிட்டான். என்ன எழும்பிட்டான்? இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு பதவி கொடுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க வசனங்களை. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பற்றி இவங்களுக்கு எதுவுமே உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் போய் அதில் நிற்கணும், இவரை என்ன செய்யணும், கனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை எல்லாத்தையும் வாங்க எல்லாத்தையும் வர வச்சு என்ன பண்ணுறாரு, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பாருங்க, மூப்பர்களை, தேவனுடைய ஊழியர்களை, சீசர்களை எப்படி தெரிந்தெடுக்கிறாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கென்று ஏற்படுத்தும். யாரை விசாரிக்கிறதுக்கு? விதவைகளை விசாரிக்கிறதற்கு, பரிமாறுவதற்கு, அவங்களுக்கென்று பணிவிடைகளை செய்வதற்கு. எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? சாதாரண விதவைகளை அவங்கள பராமரிக்கிறதுக்கு, அவங்கள கேர் டேக் பண்றதுக்கு அவன் பரிசுத்தமா இருக்கணும், அவன் ஞானம் உள்ளவனா இருக்கணும், அவன் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உங்க குறைகளை சொல்லுங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பலவீனங்களை சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு ஞானம் நிறைந்தவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்களாய் அவர்கள் இருப்பார்களானால் அவங்க ஜெபித்த மாத்திரத்தில் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அவங்க ஜெபித்த மாத்திரத்தில் அங்கே அற்புதம் நடக்கும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவங்களுமாய் இருக்கிற அப்படின்னாலே அவர்களிடத்தில் அவங்களுடைய காரியங்களை நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நீங்க பாஸ்டர் கிட்ட நேரம் ஒடியாரணும்னு அவசியமே இல்லை. ஐக்கியன்றது இதுதான். சமாதானம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. நம்ம சமாதானத்தோடு இருந்தோம் அப்படின்னா, ஒருத்தர் சமாதானத்தோடு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய யாரும் யாரை கட்டிலும் மேலே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம அழைக்கப்பட்டது எதற்காகவா? நம்முடைய தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தர் நம்ம எப்படி இருக்கணுமா? சமாதானத்தோடு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த ஆளுகை தன்மை, அந்த சமாதானத்தின் தன்மை மற்றவங்களையும் என்ன செய்யணும்? சமாதானப்படுத்தணும். அவரிடத்தில் நமக்கு என்ன இருக்குது? சமாதானம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவைகளை உங்களுக்கு சொன்னேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டே இவைகளை உங்களிடத்தில் என்ன பண்ண சொன்னேன். யார் இடத்துல சமாதானம் இருக்குது? கர்த்தரிடத்துல. அப்போ நம்ம கர்த்தரை உறுதியாக, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தது போல அவரை உறுதியாய் நாம் நம்பி இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு சமாதானத்தை அருளி நம்மளை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். சமாதானன்ற வார்த்தை ஏராளமான இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்மளோடு கூட. சமாதான பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பலி, நான் சொன்னேன், சமாதானன்ற வார்த்தை எதை சார்ந்தது அப்படின்னா நம்முடைய மாம்சீகத்தை சார்ந்தது. அப்போ ஆண்டவராகிய தேவன் லேவியராகமம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான பலிகளை குறித்து சொல்றாரு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, என்ன சொல்ற, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி அநேக பலிகளை குறித்து சொல்லிட்டே வரும்பொழுது சமாதான பலியை குறித்து பிரத்யேகமாய் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, சமாதான பலி என்பது ஒரு மிருகத்தை, அதாவது பழுதற்ற
பிழையற்ற கரையற்ற ஒரு மிருகத்தை கொண்டு வரணும், அல்லது பழுதற்ற பிழையற்ற ஒரு பறவையை கொண்டு வரணும், அதை பலி செலுத்தணும். அப்போ இது என்னது? மாம்சீகம். மாம்சீகம் அழிக்கப்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகாதுங்க? சமாதானம் உண்டாகாது. நம்முடைய சுய விருப்பங்கள் சாகாத வரைக்கும், நம்முடைய சுய எதிர்பார்ப்புகள் சாகாத வரைக்கும், நம்முடைய சுய எண்ணங்கள் சாகாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? சமாதானத்தோடு வாழ முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சண்டை வருதுன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நான் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தேன்னா அப்படின்னா என்ன ஆகும்? அங்க அமைதி நிலவி இருக்கும். நான் பேசவே கூடாத இடத்துல பேசக்கூடாமல் இருந்தேன்னா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வார்த்தை நம்முடைய வாயில வந்திருக்காது. சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். யாருக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்து இயேசுக்குள் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்திருக்கிறது. 16:33 வாசிச்சோம். அவரிடத்துல எனக்கு என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை உண்மையாய் தேட வரும் பொழுது, அவரை ஆராதிக்க வரும் பொழுது, பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசிச்சோம். 4ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போமே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, அந்த வசனத்தை முன்னாடி நம்ம வாசிச்சிட்டோம். எப்போ தெரியப்படுத்தணுமா? எப்படி தெரியப்படுத்தணுமா? ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை சமாதானத்தினாலே நிறைந்திருக்க நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி போய் நிற்கணுமா? வேண்டுதலோடும் என்ன செய்யணுமா? விண்ணப்பங்களோடும் அவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடும் போய் நிற்க வேண்டும். ஆமாம், சமாதானம் இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க? ஜெபிக்க கூட முடியாது, நம்மளால் வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்கி போக முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ ஜபத்தோடும் வேண்டுதலோடும் எனக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உன்னை என்ன செய்யும்? நிரப்பும். அது உன்னை காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானம் உங்களை இருதயங்களையும் உங்களை சிந்தைகளையும் என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் திருச்சபையில், உங்களுடைய சமுதாயத்தில் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போயிருங்க. ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. துதிக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்களுக்கு அந்த தேவ சமாதானம் இறங்கி வரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன் பிரச்சனை மாறிடும், உன் கடன் பிரச்சனை மாறிடும், வியாதி நீங்கிரும், உன்னுடைய பலவீனம் போயிடும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொல்லைகளும் போயிடும் அப்படின்னு சொல்கிறத விட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சமாதானம் வரும். பாருங்களேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஒரு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே நமக்கு நடக்கலை, நிம்மதி இல்லாமல் போகுது. நேற்றைக்கு கூட ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் காசு இருக்குது பாஸ்டர், ஆனால் என்ன இல்லை, நிம்மதி மாத்திரம் இல்லை, சமாதானம் மாத்திரம் இல்லை. இன்னும் கொட்டுறாங்க, இன்னும் கொண்டு போய் கொட்டுறாங்க, யார் முன்னாடியே போய் கொட்டுறாங்க, யார் முன்னாடியே போய் மருத்துவங்களுக்கு செலவிடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் என்ன வரல? நிம்மதி மட்டும் வரவே இல்லை, சமாதானமே வரல, அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்னாருங்க? சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? சொல்றேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை மேலா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை மேலா நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை அழிச்சிடும், அது உங்களை வீணாக்கிடும், அது உங்களை ஜெபிக்க விடாது, அது உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்ய விடாது, அது உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் துதிக்க விடாது, ஆண்டவரை நம்பி இருக்கிறதையே மறக்க பண்ணிடும். பாருங்களேன், கடைசியில் என்ன ஆகும்? பயங்கரமான சண்டை வந்து வெடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லாம
எங்கே இந்த சமாதானம் கிடைக்கும் தேடி ஓடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போய் விடுகிறது இன்னைக்கு. ஆனால் அந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகல பாருங்களேன். நான் உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறேன், நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்குறேன், தேடி ஓடுறாங்க, தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க, பணங்களை செலவு பண்ணுறாங்க, எவ்வளவோ பணம் காசுகளை செலவு பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தம்பி வந்தோடனே அவனை பார்த்தோடனே சிரிச்சாங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் அவங்க ஒரு புது வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் ஒரு பெரிய அந்த அந்த ஊஞ்சல் ஃபேமிலியாக உட்காந்து ஊஞ்சல் ஆடுவோம் பார்த்தீங்களா வீட்டில் உட்காந்து, அந்த 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 இதை வந்து ஹைதராபாத்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதனுடைய விலையை கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த அந்த ஒரு 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 அந்த ஊஞ்சல் மட்டுமே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது அது மேலே எல்லாமே ஒரு தங்க தகடு முலாம் பூசின மாதிரி இருக்குது, அங்கங்கே விக்கிரகங்கள் இருக்குது. அது சொல்கிறாங்க எங்களுடைய மச்சனை, அதாவது அவங்களுடைய மனைவியுடைய தம்பியோ அண்ணனோ யாரோ தெரியலாங்க, ஹைதராபாத்தில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்களாம், கவர்மெண்ட் போஸ்ட்டில். அவங்க அந்த வீடை கட்டினோடனே நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிற சோஃபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அவரை ரீசண்டாக நம்முடைய ஒரு பால் பாஸ்டருடைய வண்டியை சரி பண்ணுறதுக்காக மெக்கானிக் சென்டர் போகும்போது அங்கே அவருடைய காரை ஓட்டிகிட்டு வந்தார். காற்று ஏர் செக் பண்ணுறதுக்காக வந்தார். வந்து நின்னோடனே சொன்னேன், சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். அக்கா எப்படி இருக்கிறாங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர். எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது கடைசியாக சொல்கிறார், இவ்வளோ இருந்து என்னத்துக்கு பாஸ்டர்? என்ன இல்லை, நிம்மதி இல்லை. என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஒரு நாளைக்கு சிஸ்டரை கூட்டிகிட்டு வாங்க, தம்பியை கூட்டிகிட்டு வாங்க. மறுபடியும் கூப்பிட்டுருக்குறாங்க பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, போனாங்க, நல்லா இருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப எலும்புரிக்கு மாதிரி அவங்களுடைய கவலைகளை, வீட்டுக்காரர் குடிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப, அவர் வந்து போலீஸுக்கு செலக்ட் ஆகி இன்ஸ்பெக்டராக இருந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டீச்சர் வேலைக்கு போயிட்டார். டீச்சர் வேலைக்கு போயிட்டு ஹெச்எம்மாக இருக்கிறாரு. கொடைக்கானலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கிறாரு. நிறைய காசு. இது இல்லாமல் கோயம்புத்தூரில் நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்கிறாரு. அந்த வாடகைலாம் வருது. எவ்வளோ காசு, பணம். அவங்க மனைவி பற்றி சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் ஜெர்மன்ட்டு போன, அப்பாவும் நானும் போனோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் மட்டும் போனோம். அதுக்கப்புறம் நானும் சைனியும் போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நானும் அப்பாவும் அந்த வீடு பால் காய்ச்சலுக்காக போனோம். எல்லா நேரமும் போனோடனே ஆண்டவரை தேடினா மட்டும் விடுதலை கிடச்சிருமா? நான் கேட்குறேன். போனோடனே மட்டும், நம்மளை பார்த்தோன்னே மட்டும் ஜெபம் செய்யுங்க, நம்மளை பார்த்தோன்னே மட்டும் பாஸ்டர் எனக்காக வேண்டிக்கங்க, அதல்லங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவரே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்தினாலே கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாராம், நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன், எனக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. பூரண சமாதானத்தினால் நிரம்பி இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நிரந்தரம் அல்ல. ஈவன் உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க கூட உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டோடைய பரலோகத்தில் இருக்கிறோம்னா, பரலோகத்தில் இருக்கும்போது இப்போ பிரகாஷ் இருக்கிறான் அப்படின்னா, பிரகாஷ் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தெரியும். ஆனால் என் சபை விசுவாசின்னு எனக்கு என்ன செய்யாது, ஞாபகமே வராது. ஆனால் அவனை எங்கேயோ பார்த்துருக்கிறேன். அவன் மறுரூபமான சரீரத்தில் இருப்பான். ஆனாலும் எனக்கு உள்ள ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். என்ன உணர்வு? அவனை எங்கேயோ பார்த்துருக்கிறேன், அவ்வளோதான். அவனை பார்த்த முகமாக தெரியும். சில பேரை பாருங்களேன், பல நாட்கள் பார்க்காமே கூட சில பேர் சொல்லுவாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்க. எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். உங்களை எங்கேயோ போன வர ஜீவான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்தாங்க. இங்கே நம்ம சிறுமலை ரோட்டில் நடந்துச்சு, அந்த ஒரு மீட்டிங்கில் நடந்துச்சு, ஒரு உபவாச கூட்டம். எல்லாம் முடிஞ்சு, ப்ரேயர்லாம் முடிஞ்சு போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு மேலே ஏறினா, அவர் என்னை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் இது வரைக்கும் அவரையும் பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்துருக்கும் வாய்ப்பு இல்லை. சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நினைவு இருக்குது பாருங்களேன். அப்படிப்பட்ட நினைவு மட்டும் தான் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். இவங்க என் மனைவின்னு சொல்லி நம்ம கட்டிக்க முடியாது, இவர் என் கணவர்னு சொல்லி நம்ம கட்டிக்க முடியாது, இவங்க எல்லாம் பிள்ளைங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும் நான் கூப்பிட முடியாது. ஏன்னா அங்கே சுயம் வந்துடும். இவங்க என்னுடைய மனைவி தான் சொன்னால் நான் வேற யாரையும் நேசிக்க முடியாது. இவங்க என்ன கணவர்னு சொன்னால் நான் வேற யாரையும் இது பண்ண முடியாது. இவங்க பெற்றோர்னு சொன்னால் நான் வேற எந்த பெற்றோர்கிட்டையும் நான் போய் ஐக்கியம் வைக்க முடியாது. பாருங்களேன், எல்லாமே சமமாக இருக்கும். அங்கே எந்த வேற்றுமையும் கிடையாது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, அது வேற, அது அந்த ப்ரெசன்ஸே வேற. அல்லேலூயா.
அதான் நம்ம பாட்டு பாடும்போது கூட பாடணும்ல, அங்கே அலறல் இல்லை, குமுறல் இல்லை, குழப்பம் இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, வருத்தம் இல்லை. இவன் என் மனைவின்னு தெரிஞ்சால் எனக்கு அங்கேயும் சஞ்சலம் தான், இவன் என் கணவன் தெரிஞ்சால் அங்கேயும் எனக்கு போராட்டம் தான், இவங்க என் பெற்றோரும் தெரிஞ்சால் அங்கேயும் எனக்கு பிரச்சனை தான். இங்கே தான் நம்ம பிரச்சனையோடு இருந்தோன்னா அங்கேயும் போயா கர்த்தர் அப்படி விட மாட்டார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? நம்ம போய் உரிமை கொண்டாடிட முடியாது. பாருங்களேன், அதுதான் பூரண சமாதானம். நிறைய பேர் இப்போ தான் சிரிக்கிறீங்க. நல்ல பூர்ண சமாதானம்னா அதுதான், பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. யாரை நம்பினா அது கிடைக்கும்? கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் யார் யாரையோ சார்ந்திருக்கிறோம், யார் யாரையோ நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன மாத்திரம் நம்பிரு, என்னையவே உறுதியா நீ பற்றி கொன்று, உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? பூரண சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சிக நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். என்னாகும் புஸ்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவாராம். சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். கட்டளையிடுவார்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்திற்கு சமாதானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ரிக்டா சமாதானத்துக்கே கட்டளையிடுகிற ஆண்டவர். துக்கத்தில் இருக்கீங்களா, வேதனையில் இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நம்பிடுங்க, ஆண்டவரையே சார்ந்துருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் தெரியப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட உங்க குறைவுகளை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, அவரை நம்பிடுங்க. அவரை நம்பி இருக்கும் பொழுது சமாதானத்தை நீங்க தேடி போக வேண்டியதில்லை, ஆண்டவர் கட்டளையிடுவாராம். அதை வாசிங்க அந்த வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராம். நம்முடைய அவருடைய முகத்தின் மேல பிரகாசிக்க பண்ணி நம்மளுக்கு சமாதானத்தை என்ன பண்றாராம்? கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, வாசிப்போம் பாருங்களேன், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ரோமர் 12:18 வாசிப்போம். ரோமர் 12:18. இன்னொருவர் எபிரேயர் 12:14 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. கூடுமானால், கூடாது என்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு கூடுமானால். உங்களால் முடியாது, உங்களால் எல்லாரோடும் சமாதானமாக என்ன செய்ய முடியல, இருக்க முடியாது. பவுல் சொல்றாரு கூடுமானால் எல்லாரோடும் என்ன பண்ணுங்க? சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சார்ந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை நம்பிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாய் நீங்கள் கூடுமானால், ஆகையால், உங்களுக்கு வேணும்னா, விருப்பம்னா அப்படின்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்யாது, வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவங்க மேலே சமாதானத்தோடு இருப்போம். கூடுமானால் என்ன செய்யுங்க? எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள். வாசிப்போம் எபிரேயர் 12:14. யாவரோடும் என்ன பண்ணுங்க? சமாதானமாய் இருங்கள். ஓகே, போதும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படி, அதாவது யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எல்லாரோடும் சமாதானமாகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும், எவ்வளோ பெரிய மன வருத்தம், மன காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களோடு கூட சமாதானமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை பார்க்காம, உங்களுடைய என்னுடைய குணங்களை பார்க்காம, அக்கிரமங்களை பார்க்காம, அவர் நம்மகிட்ட சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், நம்மகிட்டயே பண்ணி இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் நானே ஏமாத்திரம். நாம என்ன செய்யணும்? நம்ம அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? சமாதான காரணர்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னவா? பாக்கியவான்கள். வாசிங்களேன் அந்த வசனத்தை, மத்தேயு 5ஆம் அதிகாரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள், புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் என்ன செய்யணுங்க? எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்குதோ, எந்த குடும்பம்லாம் பிரிஞ்சு இருக்குதோ, எந்த குடும்பத்தில் சண்டைகள் இருக்கிறதோ, அங்கே நீங்க போங்க. உங்க சமாதானம் அந்த வீட்டில் சமாதானத்தை கொண்டு வரும். உங்களுக்கு இருக்கிற அந்த சமாதானம், உங்களுக்கு இருக்கிற அந்த அமைதி நிலை, உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற உறவு அவங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும், அவங்களை சமாதானப்படுத்தும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க அவங்களும் உங்களோட சேர்ந்து கர்த்தரை நம்புவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். யாவரோடும். உங்களை அழைத்ததற்கு நோக்கமே நீங்க இந்த உலகத்துல சமாதானத்தை கொண்டு வரணும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணம், இந்த உலகத்திற்கு என்ன கொண்டு வரணும்? சமாதானத்தை கொண்டு வரணும். சமாதானம் இல்லாத நிலைமை பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் 400 வருஷ கேப், 400 வருஷம், அதை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். எந்த ஊழியக்காரனும் வரல, எந்த தீர்க்கதரிசியும் வரல, எந்த ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒன்றும் அங்கே வரவில்லை. 400 வருஷமும் என்ன இருக்குதான்? இருண்டு போய் காணப்படுகிறது. 4 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்க வேணும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை நீக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய போராட்டங்களை உங்க வாழ்க்கையில் எடுத்து போட வேண்டும், பிசாசுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதான காரணராய் வந்தார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நீங்கள் நானும் எப்படி இருக்கணுமா? யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லாரும் எளிமையாக இருக்கலாமா? உங்களுக்குள்ள இருக்க பல கசப்புகள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும். உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே பல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் மனைவியின் இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் கணவர் இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர் இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. என் வீட்டில் ஒரு அமைதியே இல்லை பாஸ்டர், எப்பவுமே சண்டை தான், எப்பயுமே புரிந்து கொள்ளாத தன்மைகள், எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டம், எப்பயுமே இல்லாத நிலைமை, காசே என் வாழ்க்கையில பார்க்க முடியல, வறுமையின் கோட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடன் மேல கடன் வாங்கிட்டே தான் இருக்கிறேன், நிம்மதியே இல்லை பாஸ்டர். நிம்மதியே இல்லைன்னு மனுஷங்கிட்ட சொல்றதை விட கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அவர் தந்து போகிற சமாதானம். அவர் உங்களுக்குள்ள சமாதானத்தை, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க சமாதானம் உண்டாச்சு, எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சுகம் உண்டாச்சு. ஆண்டவர் சுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. சுகம் அவரிடத்துல இருந்து வெளிப்பட்ட உடனே அவர் முதல் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் அப்படி சொல்லணும்? மாம்சிக அந்த திருப்திகரமான வாழ்க்கை அது சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சுன்னா போதும், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வந்துடும். நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறதே இல்லை, திருப்தி ஆகிறதே இல்லை, போதுன்ற எண்ணம் இல்லை. பிரச்சனையவே பெருசா பேசி 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 இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சமாதானத்தை நாமளே என்ன செஞ்சுக்கிறோம்? கெடுத்துக் கொள்ளுகிறோம். சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆள செய்யாமல் பிசாசை நம்முடைய வாழ்க்கையில ஆள செய்கிறோம். மறுபடியும் சொல்றேன், தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆள செய்யாமல், அதாவது அது நம்மளை டேக் கண்ட்ரோல் பண்ணாம நம்ம யாரை விட்டுறோம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். அவன் உள்ள வந்து சமாதானத்தை சுத்தமா கெடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருக்கிறதுனால, அவனை என்னை நம்பி இருக்கிறதுனால
அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன். சமாதானன்றது ஒரு சாதாரண வார்த்தை தான். சமாதானன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கும். சமாதானன்ற என்ன? இப்போ ஒரு தேவை இருக்குது, டக்குன்னு 10,000 ரூபா உங்கள் கையில் உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், அது சமாதானம். ஆனால் பூரண சமாதானம் என்பது இல்லாம இருக்கும்போது கூட உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருது பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, ஆனா என்னவா இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். என் குடும்பத்தில் நான் சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர், நான் மகிழ்ந்து இருக்கிறேன். ஏன்னா நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நானும் சமாதானத்தோட பிரியாதிருந்து எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. உங்கள் கரங்களில் உங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த பாட்டின் முடிவிலையோ அல்லது பாடல் பாடும் பொழுதோ நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கலாம். நாம் முடித்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரங்களில் காணிக்கைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் தசமபாக காணிக்கைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, நீர் என்னை உடைக்கிறீங்க, என்னை உருவாக்குகிறீங்க, என்னை சிட்சிக்கிறீங்க, என்னை சீர்படுத்துறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான சில சிக்ஷைகள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அதை நீங்கள் அன்பாய் பெற்றுக்கொள்ளணும். அது எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்மளை கொண்டு செல்லும். அது எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவாய். பாருங்களேன், ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு எனக்கு பயங்கர போராட்டம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இல்லை இல்லை இல்லை. உங்களை ஆண்டவர் உயர்ந்த கண்மலையின் மேலே கொண்டு வந்து வைக்க போகிறார். உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில பூரண சமாதானத்தினாலே உங்கள் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்கள், அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடைத்தி உருவாக்கினீ, சிட்சித்தி சீர்படுத்தினீ, புடமிட்டி புதிதாக்கினீ, இருத்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உருவாக்கி சிருஷ்டித்தி சீர்படுத்தினீ, குலமாகினீ, பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரா என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன்,
இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க? பாவத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்து. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ சொல்லுங்களேன், உருவாக்கினீ, சிக்ஷித்தீ, சீர்படுத்தினீ, உடமிட்டீ, புதிதாக்கினீ, இருத்தீ, பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எத்தனை பேர் அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கீங்க? அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நமக்கு சமாதானம் தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தருகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. நிறைய பேர் அப்படிதான் அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். துன்பமே என் வாழ்க்கையில இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறது போல சொல்லுங்க, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணுகிறீர் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்து போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொல்றாரு, அது இந்த உலகம் தருகிறது போல் அல்ல. இந்த உலகத்துல கிடைக்கிறதெல்லாம் சமாதானம் இல்லைங்க. இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறதுலாம் அது சந்தோஷமே இல்லை. 4 பணம் காசை பார்த்த உடனே உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், சில பேருக்கு காசை பார்த்த உடனே ஒரு பெருமூச்சு வருகிறது, கண்கள் பிதுங்குகிறது, சந்தோஷம் வருகிறது. கொஞ்ச நேரத்தில் அது செலவானதுக்கு பிறகு மறுபடியும் அழுகையும் கண்ணீரும். இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான் நிரந்தரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அந்த சமாதானத்தோடு அவருடைய சன்னதி முன் நீங்க வாங்க. அவர் உங்களை, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை அருளுவார்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, எனக்கு சமாதானம் தந்ததற்காக நன்றி அப்பா. நான் யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கணும் அவங்ககிட்ட நான் சமாதானமாய் வாழணும். ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாம நான் அவங்க கிட்ட போய் பேசணும். என் சுயம் சாகடிக்கப்படணும், என் மாம்சீகம் அழிக்கப்படணும். சமாதான பலியின் போது அந்த மாம்சீகம் துண்டாய் ஆக்கப்படணும். ஹல்லேலூயா. அது பிழையற்றதாய் கரையற்றதாய் ஆண்டவர் விரும்புகிற ஒரு மாம்சமாய் சரீரமாய் இது மாத்தணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய சமூகத்துல நான் கொடுக்கிறேன்ப்பா. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். சிலர் உண்மையா ஜெபிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார், சிலர் உண்மையா ஆண்டவர்கிட்ட கேட்கறத பார்க்கிறார். சமாதானமே இல்லப்பா, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நான் உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட சமாதானம் இல்லாம இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்னுடைய சமாதானம் உன்னை ஆழ கடவுது, என்னுடைய சமாதானத்தை நான் விட்டு போயிருக்கிற, நீ அதையே நாடு, அதையே தேடு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நீ எதை குறித்தும் கவலைப்படாத என்று ஆண்டவர் உன்னை பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார், தீர்க்கமாய் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தோட நீ என்னுடைய சந்நிதியில வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உடைத்தீர், உருவாக்கினீர்,
சிருஷ்டித்தி சீர்படுத்தினி உடைத்தி சொல்லுங்களேன் உருவாக்கினி சிற்சித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி ஆமே ஆமே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்களை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே எங்களுக்கு சமாதானத்தை அருள் எங்களை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க, உண்மையை நம்பி இருக்க, உண்மையே பற்றி இருக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. பிசாசு எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற சோதனைகள் பிரச்சனைகள்ல ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, வழி விலகி போய்விடாதபடிக்கு உங்கள் கரம் எங்களை பிடித்திருக்கட்டும். எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? உண்மை தவிர எங்களுக்கு யார் இருக்காங்கப்பா? நீங்கள் தான் ஆண்டவரே. உங்கள் கரத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். உங்கள் கரத்தை நாங்கள் பிடிச்சுக்கிறோம்ப்பா. எங்களை நடத்துங்க, எங்களை நேர் வழியாக நடத்துங்க, செம்மையான பாதையில் நடத்துங்க. ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுங்கப்பா. பணம் காசு அல்ல, ஆஸ்திகள் அந்தஸ்து அல்ல, எங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த தெய்வீக சமாதானம், அது எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே. தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.